ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வறுத்த மீன் கிரேவி தான் நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் ஊற்றி மண் சட்டியில் செம்ம டேஸ்ட்டோட நம்ம வந்து இது மீன் வறுத்த எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மீன் வறுத்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே தாளிப்பு வடகம். இது கூட நீங்கள் தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா சோம்பு ஜீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன். சாப்பிட்டியாம்மா? பாத்திரத்தை கழுவி கொண்டு வாயெல்லாம் கழுவிட்டு கொண்டே வை. இது தாளிப்பு வடகமா? தாளிப்பு வடகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாரு. எதுக்கு கொஞ்சோண்டு வறுத்த மீன் இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லாம் வறுத்து பிள்ளைங்களுக்கு இருக்காங்க, கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டாங்க. இது குழம்பும் பிள்ளைங்க சாப்பிடாது, அதனால் அவங்க தயிர் சாதம் வறுத்த மீன் சாப்பிட்டாங்க. அதானே நீ சார்? ஆமாம். ஓகே, நல்லா வதக்கணுமா? ஆமாம். இப்போ வதக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சார்? இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்ச பேஸ்ட். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வாசனை வருது. இதுவும் வதங்கணுமா? இல்லை, இது கூடயே வந்து ஒரு தக்காளியை அரைச்ச பேஸ்ட், தக்காளி பேஸ்ட். ஒரு தக்காளி. பார்ப்போம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வருது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து மசால் பொருள் வந்து சேர்த்துறோம். மசாலா போடு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். அவ்வளோதானே? மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன். வேறு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இவ்வளோ திக்காக இருக்குது பாரு, பேஸ்ட்டு மாதிரி. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 மூடிக்கு அரைச்ச தேங்காய் பால். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே மீன் வந்து இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து உப்பெல்லாம் போட்டு தான் வந்து வறுத்து வச்சுருக்கோம். ஓகே, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வரட்டும். வந்தோடனே தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து மீன் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வறுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை சேர்த்துற வேண்டியது நம்ம. வறுத்த மீனை சும்மா 2 நிமிஷம் வச்சா போதுமா? சூப்பர், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு என்ன சார்? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.